உறுப்பினர்கள்லாம் நம்ம தியாக செம்மல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நமக்கு வந்து எத்தனையோ பேசினா சிப்காட் கொண்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் பேசவே இல்லைன்னா சிப்காட் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. சிப்காட்டில் தொழிற்சாலை அமைச்சு நம்ம பசங்க குடும்பத்தில் ஒருத்தருக்காவது தருமபுரியிலே வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதே போல் தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதற்காக மருத்துவர் அன்புமணி அவர்களும் ஐயா அவர்களும் எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டாங்க. அந்த போராட்டத்துக்குலாம் ஒரு நல்ல முடிவு வேணும்னா நம்ம டெல்லியில் போய் பேசணும். பாரத பிரதமர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசினா கண்டிப்பாக கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து இந்த பகுதியில் தான் மாம்பழ சின்னத்தில் போட்டிடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக நல்ல திட்டங்களை கொண்டு வருவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 108 ஆம்புலன்ஸ் கொடுத்தது மாம்பழ சின்னம் தான். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி ஏழைகளுக்கும் பெரிய மருத்துவம் கிடைக்கணும்னு, நம்ம விவசாயிகளுக்கும் பெரிய மருத்துவம் கிடைக்கிறதுக்காக தருமபுரியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. நல்ல திட்டங்களை கொடுத்த மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நம்ம பிரதமர்கிட்ட பேசி இந்த திட்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கொண்டு வரலாம். தண்ணிக்கு தீர்வு, தண்ணி நல்லா கிடைக்கணும், வேலை நல்லா கிடைக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். இதுதான் என்னுடைய குறிக்கோள். இதுக்காக நான் எவ்வளோ வேணால் வேலை செய்ய தயாராக இருக்கேன். நீங்கள் எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். சரிங்க.